ஹாய், இந்த வீடியோவில் தமிழ் ஜூனியரில் கேட்குற ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். செகண்ட் பேப்பரில் தான் ஸ்டேட்மெண்ட்டும் லெட்டரும் கேட்பாங்க. ஃபஸ்ட் பேப்பருங்கிறது ஸ்பீடு. நான் ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கதையும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு இதை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு டிகிரி செட் பண்ணணும். இங்கிலீஷ்க்கு 10 to 75, தமிழுக்கு 10 to 65. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 55. ஓகே. டைட்டில் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ்னால் என்ன பண்ணுவோம்? டைட்டில் வந்து கேபிட்டலில் டைப் பண்ணுவோம். தமிழுங்கிறப்போ டைட்டிலில் டைப் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து அண்டர்லைன் பண்ணணும். ஹைஃபனை வச்சு அண்டர்லைன் பண்ணணும் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது என்னது? தொடர்க அப்படின்னா கண்டினியூ. இந்த மதிப்புக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு விவரங்கள்ங்கிறத ஒரே லைனில் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதில் எல்லாமே வந்து ட்ரான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், கிராஸ் பண்ணி 1 டாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 1 புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேர்டை வந்து டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மானு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மானா என்ன? மாற்றம். இங்கிலீஷில் ட்ரான்ஸு. இதை அப்படியே டோட்டலாக மேலேயும் அந்த 23,000ங்கிறத கீழேயும் டைப் பண்ணணும். 23ங்கிறத அந்த கிராஸ் பண்ணி 3 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை வந்து அந்த 2க்கு பக்கத்தில் டைப் பண்ணணும். ஓகே. அடுத்த லைனில் பாருங்கள், இந்த இடத்துல ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க, மாற்றம். இந்த செகண்ட் காலமில் உள்ளது அப்படியே தேர்டுக்கும், தேர்டு உள்ளதை செகண்டுக்கும் டைப் பண்ணணும். ஓகே. இதில் பாருங்கள், வேளாண் கருவிகள், ஜெனரேட்டர்கள். அப்படியே 5ல் வந்து ஜெனரேட்டர்கள்னு டைப் பண்ணணும். 6ல் வேளாண் கருவிகள்னு டைப் பண்ணணும். நம்பரை சேஞ்ச் பண்ணக்கூடாது, அந்த வேர்டை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிராஸ் பண்ணி 0 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 0ன்னு டைப் பண்ணணும். இந்த இடத்துல 6. இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இனி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைட்டில். தமிழில் டைட்டிலில் கீழே அண்டர்லைன் பண்ணணும். ஹைஃபனை வச்சு ஃபுல்லாக அண்டர்லைன் பண்ணணும். 2 வேர்டுக்கு இடையில ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த இடத்துலையும் வந்து ஹைஃபன் வரும். ஹைஃபனை வச்சு ஃபுல்லாக அண்டர்லைன் பண்ணி முடிச்சிடணும். இப்போ பாருங்கள், இதை சென்ட்ரு பண்ணுவோம். சென்ட்ரு பண்ணுறதுக்கு முதல்ல கவுண்ட் பண்ணணும். ஒவ்வொரு லெட்டராக கவுண்ட் பண்ணுங்கள். 2 வேர்டுக்கு இடையில ஸ்பேஸையும் கவுண்ட் பண்ணுங்கள். மதிப்பு, விவரங்கள், இதுக்கு நடுவுலையும் ஒரு ஸ்பேஸ் வரும். எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 34ன்னு கிடைக்கும். இதை 55லேருந்து மைனஸ் பண்ணணும். ஏன்னா டிஸ்டன்ஸ் 55 தானே, அதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 21ன்னு கிடைக்குது. இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். சென்ட்ரு பண்ணணும்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 10.5ன்னு கிடைக்கும். இதை 11ன்னு எடுத்துக்கலாம். அப்போது 11 ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணணும்னு அர்த்தம். இல்லைனா 21 வந்து உங்களால் டிவைட் பண்ண முடியாது 2ஆல் அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை மாற்றிக்கலாம். 22ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக 11ன்னு கிடச்சிரும். ஓகே. இப்போ கரெக்டாக 10 டிகிரிலேருந்து 11 ஸ்பேஸ் விட்டு 11 ஹைஃபன் விட்டு ஃபுல்லாக டைட்டிலில் டைப் பண்ணிட்டு கீழே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 லைன் ஸ்பேஸ். இதுக்கும் கீழே 2 லைன் ஸ்பேஸ் விட்டுறணும். அதுக்கும் கீழே ஹைஃபனை வச்சு கோடு போடணும். கரெக்டாக 10 டிகிரிலேருந்து 65 டிகிரி வரைக்கும் ஹைஃபனை வச்சு ஃபுல்லாக கோடு போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கும் கீழே இந்த காலமோட டைட்டில்லாம் டைப் பண்ணுவீங்கள்ல, அது எல்லாமே வந்து சிங்கிள் லைன் ஸ்பேஸில் தான் வச்சு டைப் பண்ணணும். இந்த டைட்டில் எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமும் ஹைஃபனை வச்சு கோடு போடையிலையும் இதே போல் தான் சிங்கிள் லைன் ஸ்பேஸ்லேயே வச்சு ஹைஃபனை வச்சு கோடு போடணும். அதுக்கும் கீழே தான் 2 லைன் ஸ்பேஸ் வரும். ஓகே. இப்போ இதை நீங்கள் டைப் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு காலம் பிரிக்கணும். எப்போதுமே லாஸ்ட்டு காலம்லேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், ஹையஸ்ட் எதுன்னு முதல்ல கண்டுபிடிங்க. லாஸ்ட்டு காலமில் ஹையஸ்ட் எதுன்னு. ஃபஸ்ட்டு டைட்டில் எப்போதும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இதை கவுண்ட் பண்ணுறப்போ 6, 7, 8, 10ன்னு கிடைக்குது. இப்போது 10. அடுத்து இதை பாருங்கள், 2. இதில் வந்து 8 இருக்குது. அப்போ கீழே இதுலேயும் 8 இருக்கும், இதுலேயும் 8. இதில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. இதில் 8 இருக்கும், அதுக்கும் கீழே 8. அப்போ ஹையஸ்ட் எவ்வளவு? 10. டைட்டில் தானே 10 இருக்குது, இதான் வந்து ஹையஸ்ட்டு. இப்போது 10ஓட 1 ப்ளஸ் பண்ணணும். லாஸ்ட் காலமுக்கு 10ஓட 1 ப்ளஸ் பண்ணோம் 11. அப்போது லாஸ்ட் காலமுக்கு எவ்வளோ ஸ்பேஸு? 11. இப்போ அதுக்கு முன்னாடி உள்ள காலம். இதில் எது ஹையஸ்ட்டுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு டைட்டிலை கவுண்ட் பண்ணுங்கள். வாங்கப்பட்டவைங்கிறது ஒரே வேர்டு தான். 2 வேர்டுக்கு இடையில ஸ்பேஸ்லாம் தேவையில்லை. அதை அப்படியே வச்சு டோட்டலாக கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தமாக 10ன்னு கிடைக்கும். 10. இந்த ருபீஸுங்கிறது 2 தான். இதில் வந்து 6 இருக்குது.
அப்போ கீழே இதுவும் 6 தான், ஏன்னா அந்த இடத்துல 3 வரும்ல, அதனால் 6. இதில் பார்த்தீங்கன்னா 3 4 5 6 7 8 இருக்குது. இது பாருங்கள் ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நம்பரை வந்து கவுண்ட் பண்ணணும். இதுலேயும் 8 இருக்குது, இதுலேயும் 8, இதில் அதை விட கம்மி தான், இதுவும் கம்மி தான். இப்போ ஹையஸ்ட் எவ்வளவு? 10. டைட்டிலில் 10 இருக்குது, அதான் ஹையஸ்ட்டு. இதில் வந்து 2 ஆட் பண்ணணும். அப்போ 10 + 2 12. இந்த காலம்க்கு எவ்வளோ ஸ்பேஸு? 12 ஸ்பேஸு. இப்போ அதுக்கு முன்னாடி உள்ள காலம் பாருங்கள். டைட்டிலில் 4 இருக்குது, இது 2, இது வந்து 1 2 3 4 5 6 7 8. அப்போ இதுவும் 8. அதுக்கும் கீழே அதை விட கம்மியாக தான் இருக்குது 6. இதில் பாருங்கள், இதுலேயும் 8 8 8 எல்லாமே வந்து 8 தான் வருது, இல்லைனா அதை விட கம்மி. அப்போ ஹையஸ்ட் எவ்வளவு? 8 தான் வந்து ஹையஸ்ட். 8 + 2 10. இந்த காலம்க்கு 10. இப்போ இந்த 3 காலம் கண்டுபிடிச்சிட்டோம்னாலே அதுக்கு முன்னாடி உள்ள இந்த ஃபஸ்ட்டு காலம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டோட்டலாக எவ்வளோன்னு ஆட் பண்ணுங்கள். 10 + 12 + 11 ஆட் பண்ணிங்கன்னா 33. அதை 55லேருந்து மைனஸ் பண்ணுங்கள், 22ன்னு கிடைக்கும். அப்போது ஃபஸ்ட்டு காலமுக்கு எவ்வளோ ஸ்பேஸு? 22. ஓகே, இப்போ காலம் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு நீங்கள் ஹைஃபனை வச்சு பிரிச்சுப்பீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டைட்டில் எல்லாம் அதுக்குள்ளே சென்ட்ரு பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட்டு காலமுக்கு கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிங்கன்னா 10ன்னு கிடைக்குது. இதை அந்த காலமுக்கு நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 22. அதோட மைனஸ் பண்ணுங்கள். 22 - 10 12ன்னு கிடைக்கும். இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 6. ஏன்னா சென்ட்ரு பண்ணுறோமா, அதனால் 2ஆல் டிவைட் பண்ணோம். அப்போது 10 டிகிரிலேருந்து கரெக்டாக 6 ஸ்பேஸு 6 ஹைஃபன் தள்ளி இதை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ இதை பாருங்கள், இதில் வந்து 4 இருக்குது. இந்த காலமுக்கு 10 10 - 4 6ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3. இதை பாருங்கள், இதில் வந்து 10ன்னு இருக்குது. மொத்தமாக கவுண்ட் பண்ணிங்கன்னா 10 இருக்கும். அப்போ 12 - 10 2ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1, இல்லைனா 2ங்கிறத 1 1ன்னு ஈக்குவலாக பிரிச்சுக்கிட்டு முன்னாடி ஒரு ஸ்பேஸ். லாஸ்ட்டு காலம் இதை கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிங்கன்னா 7 8 9 10 10ன்னு கிடைக்கும். அப்போ 11 - 10 1 1ன்னு கிடச்சிருக்கிறதுனால முன்னாடி ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டால் போதும். ஓகே, இப்போது இதெல்லாம் பிரிச்சாச்சு. இதை வச்சு நீங்கள் டைப் பண்ணிடுவீங்க. எவ்வளோ ஸ்பேஸ் விட்டு கீழே கோடு போட்டு முடிச்சிருவீங்க. இதுக்கு கீழே ஃபுல்லாக 2 லைன் ஸ்பேஸ். இதில் பாருங்கள், ரூ டாட்டுன்னு இருக்கா, ரூபாய்ங்கிறது. இதை வந்து ஒவ்வொரு காலமுக்கு சென்ட்ரு பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த காலமுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது? 10. ரூ டாட்டுங்கிறது 2. 10லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 8ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 4. அப்போ முன்னாடி 4 ஸ்பேஸ் தள்ளி இதை வந்து டைப் பண்ணணும். இப்போ 8ங்கிறத அப்படியே ஈக்குவலாக பிரிக்க வேண்டியதான். 4 4ன்னு பிரிச்சுக்கிட்டு அப்படி பிரித்து முன்னாடி வந்து 4 ஸ்பேஸ் வரும்னு கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். இப்போ இது பாருங்கள், இதுலேயும் ரூ டாட் 2 இருக்கா. அப்போ 12 - 2 10ன்னு கிடைக்கும். 10 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போது இதில் பாருங்கள், இதுலேயும் வந்து ரூ டாட்டுங்கிறது 2 தான். அப்போ 11 - 2 9ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4.5. அப்போ அதை 5ன்னு எடுத்துக்கலாம். இல்லைனா இப்போ ஈக்குவலாக பிரிப்பீங்கள்ல, அந்த மாதிரி 9 வந்து 5 4ன்னு பிரிச்சுக்கலாம். ஏன்னா முன்னாடி தான் வந்து ஒரு ஸ்பேஸ் அதிகமாக வைக்கணும், அதனால் 5 4ன்னு. இப்போது முன்னாடி 5 ஸ்பேஸு இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைனா 9 வந்து 2ஆல் டிவைட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை 10ஆக மாற்றிக்கிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5 அப்படியும் போடலாம். எந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணி போடலாம், ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகே, இனி பாருங்கள், இதுக்கும் கீழே ஃபுல்லாக 2 லைன் ஸ்பேஸ் தானா வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் கார்னரில் தான் டைப் பண்ணணும் 1 டாட்டு. 1 பக்கத்தில் புள்ளி வச்சு ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் வந்து இந்த அலுவலக சாதனங்கள் இதை வந்து டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதே லைனில் இதை வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஹையஸ்ட் எதுன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்பர் டைப் பண்ண ஆரம்பிங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து 8 தான் இருக்கும். 8 இல்லைனா அதை விட கம்மியாக அதான் இருக்குது. அப்போது 10 - 8 2ன்னு கிடைக்கும். அப்போ முன்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்? ஒரு ஸ்பேஸு. பேலன்ஸ் எல்லாத்தையும் அதுக்கு நேராக வச்சு நீங்கள் டைப் பண்ணிடுவீங்க. அதை விட கம்மியாக இருந்தாலும் ஈஸி தான் உங்களுக்கு. இங்கே 80,000 இருக்குல்ல, இதில் வந்து 7 கமாங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ 3க்கு நேராக வச்சு நீங்கள் 8 வந்து டைப் பண்ணி அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு டைப் பண்ணிடுவீங்க. இது ஈஸி தான். நெக்ஸ்ட்டு காலம் பாருங்கள், இதுலேயும் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டை பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டில் ரொம்ப கம்மியாக உள்ளது இருக்குது, 6 தான் இருக்குது. அப்போ அந்த லைனில் ஹையஸ்ட்டை பாருங்கள், 1 2 3 4 இது 8ங்கிறது தான் வந்து ஹையஸ்ட். ஓகே, அந்த ட்ரான்ஸ்லாம் கரெக்டாக பாருங்கள். 8ங்கிறது தான் ஹையஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். 8 12 - 8 4ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2. இப்போ இதுக்கு 2 ஸ்பேஸ் தள்ளி இதை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி மேலே உள்ளதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மேலே வந்து இதை விட கம்மியாக இருக்குது.
இங்கே 2வும் கமாவும் மட்டும்தானே இதை விட அதிகமாக இருக்குது, 2 நம்பர் அதிகமாக இருக்குது. அதாவது அப்போது ஆல்ரெடி ஒரு 2 ஸ்பேஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், அதோட இந்த 2 கமாவை சேர்த்திங்கன்னா 4 ஸ்பேஸ். அப்போ ஃபஸ்ட்டில் எனக்கு 4 ஸ்பேஸ் விட்டு இந்த நம்பர் நீங்கள் டைப் பண்ணணும். ஓகே, அதுக்கு கீழே உள்ளதை அதுக்கு நேராக வச்சு டைப் பண்ணிடுவீங்க. அதுக்கு தேர்டு உள்ளது வந்து 2 ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணிடுவீங்க. அப்போ தான் வந்து இது கரெக்டாக வந்து அலைன் ஆகும். அதனால் ஓகே, லாஸ்ட் காலம் பாருங்கள், அதுலேயும் ஹையஸ்ட்டு பாருங்கள், இதுதான் ஹையஸ்ட்டு, இதில் 9 இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டு கண்டுபிடிங்க. 11 - 9 2ன்னு கிடைக்கும். அதை 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1. இப்போ முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டு இதை வந்து டைப் பண்ணணும். இதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போது எல்லாத்துலேயும் இதை விட ஒரு நம்பர் தானே கம்மியாக இருக்குது. அப்போ ஆல்ரெடி ஒரு ஸ்பேஸ் இது கண்டுபிடிச்சிருக்கோம் 1, இந்த நம்பருக்கும் சேர்த்து 1. அப்போ 2 ஸ்பேஸ் விட்டு இந்த நம்பர் நீங்கள் டைப் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. பேலன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக வச்சு டைப் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள், இது வந்து 8க்கு ஷிஃப்ட்டு போட்டிங்கன்னா இந்த அப்போஸ்ட்ரோஃபி கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. இனி வந்து நான் டைப் பண்ணியிருக்கதை காட்டுறேன், அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். ஹையஸ்ட்டை கண்டுபிடிச்சி கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், பேலன்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்துடும். ஓகே, இது இன்றைக்கி டைப் பண்ணது தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு டைட்டிலுக்கு கீழே ஹைஃபனை வச்சு கோடு போட்டிருக்கேன். கரெக்டாக 10 டிகிரியில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கும் கீழே 2 லைன் ஸ்பேஸு, அதுக்கும் கீழே இதெல்லாம் பாருங்கள் சிங்கிள் லைன் ஸ்பேஸில். இதுக்கப்புறம் தான் வந்து 2 லைன் ஸ்பேஸ் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக 2 லைன் ஸ்பேஸு. இப்போ 1 டாட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள் ஹையஸ்ட்டு, இதில் வந்து ஒரு ஸ்பேஸ்னு கண்டுபிடிச்சோமா, இதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு ஹைஃபன் தள்ளி இதை வந்து டைப் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் எல்லாம் 2 ஹைஃபன் தள்ளி பேலன்ஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி டைப் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு.